மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கு. எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் வந்திருக்காரு. எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா. அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா? எத்தனை மாநாடு, எத்தனை நிகழ்ச்சி. அண்ணா நான் டிவி பாக்குறேன்னா டெய்லி நியூஸ் பார்க்க சொல்லிருக்கேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். அதே டெய்லர், அதே வாடகை, ரேப் போட்டு சிவப்பு கமலத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர்தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் என்ன கேக்குற, சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூட வாடா அப்படியே காப்பிடிப்பீங்க. கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன், பூவை கொடு. அவன் கொடுத்துட்டான். அது அவருக்கு சொல்லல, வாங்கின பூ என்ன பண்ண தெரியல, என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாப்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களா, சிவப்பு கம்பளத்துல நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் புடைசூழ திருவிழா போல அன்பு கடலில் ஆர்ப்பரித்து நின்று இருக்க, மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில அத்தனை பேரும் புடைசூழ்ந்து காத்திருக்க, அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிற சத்தத்தின் மத்தியில தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறேன் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க. ஒரு பொருள் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா மக்களுடைய டிமாண்ட் இருக்குன்னா அதே மாதிரி 10 டூப்ளிகேட் அப்படிங்கிறது களமிறங்கும். வேற ஒன்று கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்றது விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு அந்த கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நிப்பாட்டினாரு பாருங்க. கான்ஃபிடென்ட்டா நீங்களாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் பலம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு போனார் பாருங்க விருதுநகர் மாநாடு. இப்போ விஜய் அவர்களுடைய யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய யூனிஃபார்மா இருக்கிறது அந்த கிரீம் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட். இது வந்து சைக்காலஜிக்கலி, அது வந்து கலர் சைக்காலஜிலாம் நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சைக்காலஜிக்கலி ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கலர். இதுக்கு முன்னாடி ஆந்திராலாம் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் பயன்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த கலர் கூட அதிகமாக யாரும் பயன்படுத்தினது கிடையாது. எப்பாவது பயன்படுத்தியிருப்பாங்க, அஃபிஷியலா கண்டினியூஸா பயன்படுத்தினது அப்படிங்கிறது கிடையாது. இது யார் பயன்படுத்தினாங்க? விஜய் அவர்கள். இன்னைக்கு அதே மாதிரியே ட்ரெஸ்ல வந்தாரு மு க ஸ்டாலின் அவர்கள். ரேம்ப் வாக் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் எப்படி இருந்துச்சு? சும்மா ஓடி வந்தாரு, அங்கிருந்து அப்படியே அந்த கொடியினுடைய மஃப்ளர் வந்து விழும், அதை பிடிச்சு எடுத்து தலையில் அப்படி கட்டி அப்படி நடந்து ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க, விழுவாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கான காப்பியை நீங்க பார்க்கணும்ல. ஸ்டாலின் அவர்கள் நடந்து வராரு, பின்னாடி ஒருத்தனை அனுப்பி வராங்க, அந்த மஞ்சள் கலர் பூ கொடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி. அவன் வாரான், வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி காவலாளிகள் தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க. இன்னொருத்தன் வரதை நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பையன் வாரான், இவங்க தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க, அப்படி கீழே விழுற மாதிரி வேணுனே விழுகிறான். நல்லாவே தெரியுது அது அப்பட்டமான நடிப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா அதே மஞ்சள் கலர் பூவை கொண்டு வராங்க. ஒரே மஞ்சள் கலர் பூ எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? அதை கூட விட்டுலாம். மஃப்ளரை தூக்கி எறிந்தாங்க பாத்தீங்களா? அதாவது விஜய் அவர்களுக்கு அந்த கட்சி கொடி மஃப்ளர் நீளமா இருக்குமே, கழுத்துல போடுவாங்களே, தலையில கட்டுவாங்களே, அதே மாதிரி மஃப்ளர்